100 மில்லியன் ரிங்கேட் தெக்கோன் கடனுதவி. முதல் 2 வாரங்களில் 143 இந்திய தொழில் முனைவோருக்கு 3.6 மில்லியன் நிதி ஒப்படைப்பு என்றார் ரமணன். கவனமாக இருங்கள், வணக்க மலேசியா பெயரில் மீண்டும் வேலையை காட்டும் போலி பேஸ்புக் பக்கம். வகை 1 கிளினிக் அந்தஸ்தை பெற்ற பட்டர்வர்த் சுகாதார கிளினிக் 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் இந்திய சமூகத்துக்கான முன்னெடுப்புகளை கண்காணிக்க மித்ரா உரிமை கோருகிறது. பத்துமலை தைப்பூச வெள்ளிரத ஊர்வலத்தின் போது 10,000 பேரின் தாகம் தீர்க்க மாய்காவின் தண்ணீர் பந்தல். தெக்கோன் நேஷனல் வரலாற்றிலேயே மிக அதிகமாக இவ்வாண்டு 100 மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கப்பட்ட 2 வாரங்களில் 143 இந்திய தொழில் முனைவோர் பயன்பெற்றுள்ளனர். ஸ்பூமி மற்றும் ஸ்பூமி கோஸ்மிக் திட்டங்கள் வாயிலாக அக்கடனுதவி வழங்கப்பட்டதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். அவற்றில் 5,55,000 ரிங்கேட் ஸ்பூமி கோஸ்மிக் திட்டத்தின் கீழ் 14 பேருக்கு வழங்கப்பட்டது. எஞ்சிய 3.61 மில்லியன் ரிங்கேட் ஸ்பூமி திட்டத்தின் கீழ் 129 இந்திய தொழில் முனைவோருக்கு வழங்கப்பட்டது. ஸ்பூமி மற்றும் ஸ்பூமி கோஸ்மிக் திட்ட அமலாக்கங்களின் கண்காணிப்பு கூட்டத்துக்கு தலைமையேற்ற பிறகு டத்தோஸ்ரீ ரமணன் அதனை அறிவித்தார். இந்த 100 மில்லியன் ரிங்கேட் நிதி ஒதுக்கீடு முறையாகவும் நல்ல திட்டமிடலோடும் உரியவர்களுக்கு கிடைப்பது உறுதி செய்யப்படும். அதனால் தான் மாதந்தோறும் தாமே நேரடியாக இறங்கி அமலாக்கத்தை கண்காணிப்பதாக அவர் கூறினார். இந்திய தொழில் முனைவோரின் கரங்களை வலுப்படுத்தும் முயற்சியில் தெக்கோன் ஸ்பூமி கடனுதவி திட்டத்திற்கு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 100 மில்லியன் ரிங்கேட் நிதி ஒதுக்கீட்டை பொங்கல் தினத்தன்று ரமணன் அறிவித்திருந்தார். இதன் வழி நாடு முழுவதும் 5,000க்கும் மேற்பட்ட இந்திய தொழில் முனைவோர் பயனடைவர். இவ்விரு திட்டங்கள் வாயிலாக கடன் உதவிக்கு விண்ணப்பிக்கும் இந்திய தொழில் முனைவர்களுக்கு 7 நாட்களில் முடிவு தெரியும். அடையாள அட்டை நகல், SSM பதிவு சான்றிதழ், வங்கி கணக்கறிக்கை, வணிக புகைப்படங்கள், LSTN பதிவு வாரம் போன்ற ஆவணங்கள் விண்ணப்ப படிவங்களுடன் வர வேண்டும். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள். 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் இந்திய சமூகத்திற்கான முன்னெடுப்புகள் திறம்பட செயல்படுத்தப்படுவதை முன்னின்று கண்காணிக்க மலேசிய இந்திய உருமாற்ற பிரிவான மித்ரா விரும்புகிறது. அவ்வகையில் அதிகாரப்பூர்வ கண்காணிப்பகமாக பணியாற்றுவதற்கான ஆணையை வழங்குமாறு பொருளாதார அமைச்சிடம் மித்ரா பரிந்துரைத்துள்ளது. அமைச்சர் டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லியை நேரில் சந்தித்து பேசவும் நேரம் கேட்டிருப்பதாக மித்ரா தலைவர் பி பிரபாகரன் கூறினார். பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அரசாங்கத்தின் பல்வேறு திட்டங்களில் இந்திய சமூகத்தின் பங்கேற்பை மித்ரா கண்காணிக்க முடியும். இதன் வழி அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் கிடைப்பதையும் சேவையளிப்பு ஆக்கப்பூர்வமாக இருப்பதையும் உறுதி செய்ய முடியும். நிரந்தர கண்காணிப்பகம் ஒன்று இல்லை என்றால் திட்டங்கள் அனைத்தும் வெறும் ஏட்டளவிலான கொள்கைகளாக ஒரு மூலையில் கிடக்கும் என பர்னாமாவுக்கு வழங்கிய பேட்டியில் பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் அவ்வாறு கூறினார். 5 ஆண்டு கால மலேசிய திட்டத்தில் இந்திய சமூகத்துக்கான மேம்பாட்டு திட்டங்களை வரையும் முக்கிய பொறுப்பு கடந்த ஆண்டு இறுதியில் முதன்முறையாக மித்ராவுக்கு வழங்கப்பட்டது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்திய சமூகத்துக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து கருத்துக்களை பெறுவதற்காக மித்ரா ஏற்பாட்டில் நாடளாவிய நிலையில் பல கலந்தாய்வுகள் நடத்தப்பட்டன. அக்கலந்தாய்வுகளில் அரசு சார்பற்ற அமைப்புகள், வர்த்தக சங்கங்களின் பிரதிநிதிகள், கல்விமான்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 5 அம்சங்களை முன்னிறுத்தி இந்தியர்களுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு பொருளாதார அமைச்சிடம் அறிக்கையாகவும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற ஏழ்மையை துடைத்தொழிப்பதில் இந்தியர்களையும் பொருளாதார ஊக்குவிப்பு நடவடிக்கைகளில் இணைத்து அவர்களும் சொந்த வீடுகளை கொண்டிருப்பதை உறுதி செய்வது முதன்மை குறிக்கோளாகும். வருங்கால தலைமுறையான இந்திய இளைஞர்களை நிபுணத்துவம் பெற்றவர்களாகவும் திறன் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் உருவாக்குதல், இந்திய தொழில் முனைவோரை மேம்படுத்துதல், தமிழ் பள்ளிகளின் வசதி கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பாலர் வகுப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தல், சமூக நிலைத்தன்மையை உருவாக்குதல் ஆகியவை இதர 4 முக்கிய அம்சங்களாகும்.
வணக்கம் மலேசியா செய்தி ஊடகத்தின் பெயரில் பொறுப்பற்ற தரப்பினரால் போலி சமூக ஊடக பக்கங்கள் திறக்கப்பட்டு அதன் பெயர் தவறாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக வணக்கம் மலேசியா பெயரில் அதன் சின்னத்தை பயன்படுத்தி சில Facebook பக்கங்கள் உலா வருகின்றன. அண்மையில் இது போன்ற 2 சம்பவங்கள் கண்டறியப்பட்டு வணக்கம் மலேசியா சார்பில் முறைப்படி புகாரும் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் வணக்கம் மலேசியா பெயரை பயன்படுத்தி மக்களை குழப்பும் இன்னொரு சம்பவம் கண்டறியப்பட்டுள்ளது. அச்சு அசலாக வணக்கம் மலேசியா Facebook பக்கத்தை போன்றே வடிவமைக்கப்பட்ட போலி Facebook பக்கத்தை நம்பி ஒரு வழக்கறிஞரை ஏமாற பார்த்தார். ஜோஹர் பாருவை சேர்ந்த நிறுவனத்தால் இயர்பட், ஸ்பீக்கர் போன்ற கருவிகள் பெரும் விலை கழிவு சலுகையில் விற்கப்படுவதாக அந்த போலி Facebook பக்கத்தில் செய்தி பரவியுள்ளது. அங்க அந்த ஆஃபிஷியல் வெப்சைட் திறந்துச்சு. அந்த பர்டிகுலர் ஸ்பீக்கரை போய் தேடும் போது அது இன்னும் அதே 760 தான் இருக்க தவிர 160க்கு அவன் மெகா சேலோ இல்லை ஆஃப் சேலோ எதுவுமே போட கிடையாது. பிற்பாடு இந்த சைட்ல இருந்து இந்த ஃபேஸ்புக்ல இருந்து கிளிக் பண்ண அந்த லிங்க் இருக்குல்ல, அந்த ஃபேக்கான JBLோட வெப்சைட், அது உள்ளுக்கு பூந்து இது உண்மையிலே ஃபேக்கா இல்லையா அப்படின்னு உன்னிப்பா உத்து கவனிக்கும் போது மற்ற பொருட்களை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு இயர்பட்ஸ்ன்னு தட்டினேன், அதே மாதிரி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்னு தட்டும் போது அது திறக்கல. அது சும்மா ஒரு டம்மியா அழகு பொருளா டம்மி மாதிரி அங்க வச்சிருக்கானே தவிர அது திறக்கல. அங்க கிளிக்கே பண்ண முடியல. அப்பதான் தெரிஞ்சிச்சு, ஓ இது ஃபேக்கான வெப்சைட், இது ஃபேக்கான பதிவு. இருந்த போதும் எனக்கு திருப்பி இன்னொரு டவுட் வந்துச்சு, எப்படி வணக்கம் மலேசியா இது விசாரிக்காம அவங்களோட ஃபேஸ்புக்ல பதிவுல இந்த செய்தி துணுக்க விட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை போய் ஃபேஸ்புக்ல திறந்து செக் பண்ணும் போது அந்த வணக்கம் மலேசியாவோட பேச்சே ஃபேக். அந்த வணக்கம் மலேசியா பேச்சு உள்ளுக்கு பூந்து பார்க்குற 100கணக்கான பேர் தான் அதை லைக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பேச்சே ஃபேக்கு, அந்த போஸ்டும் ஃபேக்கு, அதுல இருக்கிற கமெண்ட்ஸும் ஃபேக்கு, எல்லாமே ஃபேக். கொஞ்சம் இருந்தா நான் கொஞ்சம் அப்படியே இதா இருந்திருந்தேன்னு சொன்னா நிச்சயமா நான் ஸ்கேம் பண்ணப்பட்டிருப்பேன். கிட்டத்தட்ட 160 170 வெள்ளி நான் இழந்திருப்பேன். மற்ற ஆராயாமல் இருந்திருந்தால் அந்த போலி பக்கத்தை நம்பி தானும் மோசடிக்கு ஆளாகி இருப்பேன் என அந்த வழக்கறிஞரும் வீடியோ வெளியிட்டுள்ளார். வணக்கம் மலேசியா என்ற பெயரில் காணப்படும் Facebook பக்கம் மட்டுமே எங்களின் ஒரே அதிகாரப்பூர்வ பக்கமாகும். ஆக இந்த போலி Facebook பக்கத்திற்கும் வணக்கம் மலேசியாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. முந்தைய சம்பவங்கள் போலவே இந்த ஆக கடைசி சம்பவம் தொடர்பிலும் வணக்கம் மலேசியா நிர்வாகம் புகார் செய்துள்ளது. ஒவ்வொரு முறையும் பொறுப்பற்ற தரப்புகளால் இப்படி வணக்கம் மலேசியாவின் பெயர் தவறாக பயன்படுத்தப்படும் போது வாசகர்களுக்கு நிர்வாகம் உரிய விளக்கங்களை அளித்து வருகிறது. எனவே வணக்கம் மலேசியா பெயரில் இது போன்ற தவறான போலியான செய்திகளை கண்டால் எளிதில் நம்பிவிடாமல் எங்களின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கங்கள் வாயிலாக பொதுமக்கள் உறுதி செய்து கொள்ளலாம், அல்லது வணக்கம் மலேசியா அலுவலகத்திற்கு நேரடியாக அழைத்து உறுதி செய்து கொள்ளலாம். வணக்கம் மலேசியா பெயரை பயன்படுத்தி தவறான செய்திகளை பரப்புவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவதை நிர்வாகம் உறுதி செய்யும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தைப்பூசத்தை முன்னிட்டு ஸ்லாங்கோர் பத்துமலையை நோக்கி வெள்ளி ரதம் பவனி வரும் நாளன்று மாய்கா தலைமையகத்தில் பக்தர்களுக்காக தண்ணீர் பந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெள்ளி ரதம் பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு கோலலம்பூர் ஜலான் தூன் HS லீயில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து புறப்படுகிறது. வழக்கமான சாலைகளில் பவனி வந்து திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி அளவில் மாய்கா தலைமையகம் முன்புறம் ரதம் வந்தடையும். அப்போது மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ S விக்னேஸ்வரன் தலைமையில் தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ M சரவணன் முன்னிலையில் இந்த தண்ணீர் பந்தல் நடைபெறும். பக்தர்களின் பசி தாகம் தீர்க்க குளிர்பானம் மற்றும் உணவு பண்டங்கள் சுமார் 10,000 பேருக்கு வழங்கப்படவிருக்கிறது. எனவே வெள்ளி ரதம் முன்னும் பின்னும் நடந்து வரும் பக்தர்களும் பொதுமக்களும் மாய்கா தண்ணீர் பந்தலில் தங்கள் தாகம் பசியை தீர்த்துக் கொள்ளலாம் என மாய்கா பொதுச் செயலாளர் டத்தோ S ஆனந்தன் கூறினார். சந்தையில் தேங்காய் விலை 3 ரிங்கேட் 50 சென்ட் வரை எட்டியிருப்பதால் நெகிரி செமிலானில் வரும் ரமலான் மாதத்தில் தேங்காய் பால் விலையும் உயரக்கூடும். சிரம்பான் பெரிய சந்தையில் மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தேங்காய் பால் விலை 12 ரிங்கேட்டாக இருப்பது தெரிய வந்தது. அதுவே பாத்தி சந்தான் கிலோவுக்கு 13 முதல் 18 ரிங்கேட் வரை விற்கப்படுகிறது. நட்டத்தை தவிர்க்க சில வியாபாரிகள் பாத்தி சந்தானை விற்பதை நிறுத்திவிட்டதும் கண்டறியப்பட்டது. வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக 13 ரிங்கேட்டுக்கு விற்றாலும் போட்ட முதல் வருவதில்லை என ஒரு வியாபாரி குறைப்பட்டுக் கொண்டார். தேங்காய் பால் 8 ரிங்கேட்டுக்கு விற்கப்பட்டது. இப்போது 12 ரிங்கேட்டாக உயர்ந்துவிட்டது. இனியும் உயரும் என அவர் கூறினார். தேங்காய்க்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் பெரும்பாலான வியாபாரிகள் இந்தோனேசியாவில் இருந்து தேங்காய்களை இறக்குமதி செய்கின்றனர். இந்த தேங்காய் பற்றாக்குறை பிரச்சனை தீரும் வரை தங்களின் வியாபாரமும் லாபம் இல்லாமல் தான் போய்க் கொண்டிருக்கும் என இன்னொரு வியாபாரி கூறினார்.
பினாங்கு பாகான் மக்களுக்கு இன்று ஒரு நன்னாள். வகை 2 கிளினிக்காக திட்டமிடப்பட்டிருந்த பட்டவட் சுகாதார கிளினிக் இன்று வகை 1 கிளினிக் என்ற அந்தஸ்துக்கு உயர்ந்துள்ளது. பாகான் நாடாளுமன்ற உறுப்பினர் லீம் குவான் எங்கின் விடாமுயற்சிக்கு கிடைத்த பலன் இதுவென செனட்டர் டாக்டர் ஆர் லிங்கேஸ்வரன் கூறினார். குவான் எங்கின் கோரிக்கையை ஏற்று வகை 1 என்ற அந்தஸ்து வழங்கிய சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் 120 பில்லியன் ரிங்கெட்டுக்கும் மேலான நிதி ஒதுக்கீட்டையும் அங்கீகரித்துள்ளார். இதன் மூலம் உள்ளூர் மக்கள் மேலும் தரமான, நவீனமான, முழுமையான சுகாதார பராமரிப்பு சேவைகளை பெறுவர் என டாக்டர் லிங்கேஷ் நம்பிக்கை தெரிவித்தார். வகை 1 கிளினிக் சிறப்பு சிகிச்சை மற்றும் அதிநவீன உபகரணங்கள் உள்ளிட்ட விரிவான சேவைகளை வழங்கி பட்டவட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் சுகாதார தரத்தை மேம்படுத்தும். கூடுதல் சிறப்பு என்னவென்றால், குவாலாலும்பூருக்கு பிறகு மலேசியாவில் உருவாகும் வகை 1 சுகாதார கிளினிக் இந்த பட்டவட் கிளினிக் ஆகும். பினாங்கில் அமையும் அத்தகைய முதல் கிளினிக்கும் இதுவாகும். இதை சாத்தியப்படுத்திய லீம் குவான் எங் மற்றும் டாக்டர் ஜுல்கிஃபிலுக்கு இந்த வேளையில் நன்றி கூறுவதாக டாக்டர் லிங்கேஷ் கூறினார். முன்னதாக சுகாதார அமைச்சர் குவான் எங், டாக்டர் லிங்கேஷ் உள்ளிட்ட பிரமுகர்கள் பட்டவட் சுகாதார கிளினிக் வளாகத்துக்கு வருகை மேற்கொண்டனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். ஆயிரத்து 1984 அச்சு இயந்திரங்கள் மற்றும் பதிப்புரிமை சட்டத்தின் கீழ் 3 புத்தகங்களுக்கு உள்துறை அமைச்சான KDN தடை விதித்துள்ளது. நன்னெறி ரீதியிலான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கூறுகளை அப்புத்தகங்கள் கொண்டிருப்பதாக KDN இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியது. ஸ்காட் ஸ்டுவார்ட் எழுதிய மை ஷேடோ இஸ் பர்பிள், அபீர் அம்சா அக்கல் அலி எழுதிய கொலெக்சி புய்சி மாஸ்துர்பாசி மற்றும் எரிக் ஜே பிரவுன் எழுதிய ஆல் தட்ஸ் லெஃப்ட் இன் தி வேர்ல்ட் ஆகியவையே அம்மூன்று புத்தகங்களாகும். தடையை மீறி அப்புத்தகங்களை அச்சிடுதல், இறக்குமதி செய்தல், விற்பனை செய்தல் அல்லது வெளியிடுதல் சட்டப்படி குற்றமாகும். அவ்வாறு செய்ததாக கண்டறியப்படுவோர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படலாம். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரிங்கெட் அபராதமும் விதிக்கப்படும். சமூக கலாச்சார அமைப்புக்கு முரணான கூறுகள் அல்லது இயக்கங்களை கட்டுப்படுத்துவதற்கு இதுபோன்ற ஒழுங்குமுறை மற்றும் அமலாக்க நடவடிக்கைகளை செயல்படுத்துவதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது. பன்முக மலேசிய கலாச்சாரத்துடன் முரண்படும் சித்தாந்தங்கள் அல்லது இயக்கங்கள் பரவுவதை தடுக்க இது முக்கியம் என KDN மேலும் கூறியது. GM Indians பெருமையுடன் வழங்கும் Selangor Global Bollywood Bazaar and Viral Food Festival 26 பிப்ரவரியிலிருந்து 2 மார்ச் வரை Aeon Mall, Bukit Raja, Klang, Selangoril. Viral Food Festivalil 100க்கும் அதிகமான உணவுகள், பிரியாணி, பானிபூரி, பஞ்சாபி ஸ்வீட், குனாஃபா, கோலி சோடா, சீஸ் நாச்சோஸ், ஹோல்சேல் விலையில் காலிவுட், பாலிவுட் சாரிகள், கிட்ஸ் வேர், ஹோம் அக்சசரிஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்தீஸ், லெஹங்கா என 80% வரை டிஸ்கவுண்டட் விலைகள். Aeon Mall, Bukit Raja, Klang, Selangoril. Big sale, big discount. மலாக்கா மெட்ரிகுலேஷன் கல்லூரியில் 19 வயது மாணவர் மயங்கி விழுந்து மரணமடைந்துள்ளார். நேற்றிரவு அங்குள்ள மண்டபத்தில் கைப்பந்து விளையாட்டு குறித்து விளக்கமளித்துக் கொண்டிருந்த போது கோத்தா டாமன் சாராவை சேர்ந்த அஹ்மத் சஃபியுடீன் அஹ்மத் நஸ்ரி திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக அலோர்கஜா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டவர் சிகிச்சை பலனளிக்காது இரவு 11:14 மணிக்கு உயிரிழந்தார். அம்மாணவரின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய சவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்விக்கான மலாக்கா ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ரஹ்மான் மரிமான் கூறினார். சவ பரிசோதனை முடிந்ததும் அஹ்மத் சஃபியுடீன் ஸ்லாங்கோர் புத்தாலிங் ஜெயாவில் நல்லடக்கம் செய்யப்படுவார்.